கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்டார். எனக்கு அருமையானவர்களே, பெதஸ்தா குளத்தின் அருகே நடந்த ஒரு அற்புதம். 38 வருடமாக ஒரு மனிதன் அந்த இடத்திலே வியாதியோடு கூட படுத்திருக்கிறான். படுத்திருக்கிற அவனை பார்த்து இயேசு கேட்கிறார், நீ வெகு காலமாக நீ வியாதிப்பட்டவனாக காணப்படுகிறாய், நீ சுகமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்கிறார். அதை கேட்டவுடனே அந்த மனிதன் தன்னுடைய இயலாமையை இயேசுவினிடத்திலே சொல்லுகிறான். ஆண்டவரே, நான் வியாதியஸ்தன் தான், ஆனால் இந்த குளத்தினுடைய தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை யாரும் அந்த இடத்திலே கொண்டு சென்று விடுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்திலே தன்னுடைய இயலாமையை சொல்லிவிட்டு சொல்லுகிறான், எனக்கு முன்பதாக வேறொருவன் சென்று அதில் இறங்கிவிட்டு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். அவன் தன்னுடைய இயலாமையை இயேசுவனிடத்தில் சொன்ன உடனாக இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்து கொண்டு நட. என கருமையானவர்களே, எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. இவன் ஒரு இடத்திற்கு சென்று அற்புதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறான். ஆனால் இயேசுவோ அவருடைய வார்த்தையின்படியாக அற்புதத்தை செய்கிறார். என கருமையான தெய்வ பிள்ளை, என்று நீ இயேசுவை எந்த இடத்துல தேடிக்கொண்டிருக்கிறாய்? ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஓடிப்போனா தான் எனக்கு நன்மை கிடைக்கும், ஏசு அங்கதான் வருவார், ஏசு அங்கதான் எனக்கு உதவி செய்வார்னு நினைக்கிறியாம்? ஏசு உன்னுடைய வீட்டிற்கே வருவார், உன்னுடைய அறைக்குள்ளாக வருவார். உன்னுடைய இயலாமையின் மத்தியில நீ எந்த இடத்தில் கண்ணீர் வடிக்கிறாயோ, எந்த இடத்தில் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறாயோ, அந்த இடத்துல இயேசு வருவார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, உன் இதயத்தை தாழ்த்துவாயாம். அந்த 38 வருடம் வியாதியோடு கூட இருந்த மனிதன் தன்னை தாழ்த்தி சொல்லுகிறான், தன்னுடைய இயலாமையை சொல்லுகிறான். ஆண்டவரே, யாராவது எனக்கு உதவி செய்யாமல் நான் அந்த தண்ணீரில் போய் இறங்க முடியாது, எனக்கு முன்பதாக வேறொருவன் சென்று விடுகிறான், என்னால் அதில் சென்று சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அதே வார்த்தையை ஒருவேளை நீயும் உன் வாழ்விலை சொல்லிக் கொண்டிருப்பாயானால், இது இயேசு தம்முடைய நேசக்கரம் நீட்டி உன்னை அழைக்கிறார். அவருடைய அன்பின் கரம் உன்னை அழைக்கிறது. இந்த இயேசுவனிடத்தில் வருவாயா? இந்த இயேசுவனிடத்தில் அற்புதம் உண்டு. அருமையான தேவ பிள்ளையே, அங்கும் இங்குமாய் ஓடி மனிதர்களை நாடி செல்லுவதை விட்டுவிட்டு வேதத்தை எடுத்துக்கொண்டு இயேசுவே என்று சொல்லி உன்னுடைய அறை கதவை சாத்தி கொண்டு இயேசுவனிடத்தில் அமர்ந்து ஜெபித்துப்பா. உன் கண்ணீரை அவருடைய சமூகத்தில் ஊற்று, கதற ஆரம்பி. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று சொல்லி கதற ஆரம்பி. இயேசு உன்னை தொடுவார். உன்னுடைய வியாபாரத்தில் நன்மை வரும், உன்னுடைய வாழ்க்கையில உயர்வு வரும். உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் மேன்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. இந்த காலை வேளையிலும் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, உம்முடைய கரம் அவர்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் வியாதி பலவீனம் நீங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். தாமை சுகமாக்குகிற வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தேவைகள் சந்திக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.